இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எச்சரிப்பா கடுமையா பேசின ஒரு வார்த்தை. அப்ப இதுல மறைந்திருக்கிற உண்மை என்னன்னா, நீ வேதத்தை நினைவில் வைத்து அதன்படி நடந்தா உன் பிள்ளைகளை நான் மறக்க மாட்டேன், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி நல்லா இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? பெற்றோர்களாகிய நம்மிடத்தில், பெரியோர்களாகிய நம்மிடத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக, பின்வரும் சந்ததிகளுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக ஆண்டவர் சொல்லிட்டார். அவருடைய வார்த்தையை நம்ம மறக்கக்கூடாது. அப்ப இந்த வார்த்தை மேல வேதம் சொல்றதுல இரவும் பகலும் பிரியமா இருக்கணும். அப்ப ஆண்டோடைய வார்த்தையை நீங்க உண்மையா நேசித்து வாசிக்கிறவங்களா இருந்தா அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா மாறும். இரவும் பகலும் அதை தியானம் பண்ணணுமா. அப்ப அந்த வாசிக்கிற அந்த வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் மூலமா என்ன வசனம் நமக்கு உணர்த்தப்படுகிறதோ அதை நம்ம யோசித்து, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் எனக்கும் என் சந்ததிகளுக்கும் தாங்க, அல்லது இந்த வசனத்தில் உள்ள வெளிப்பாடுகள் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது, இப்படிலாம் நீங்கள் பைபிளில் செஞ்சுருக்கீங்களே, இதையே நம்ம யோசித்து கொண்டிருந்தால் பாருங்க, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறோம். அப்போ இரவும் பகலும் அதே தியானம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் வசனத்தின் நினைவாகவே இருப்பது. ஏதாவது ஒரு காரியம்னாலும் வசனத்தின் அடிப்படையில் பேசுவது, செய்வது. வசனம் இப்படி சொல்லுது, அப்போ இதை செய்யலாம். வசனம் இப்படி சொல்லுது, அப்போ இதை செய்யக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, கொஞ்சம் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்படியெல்லாம் நம்ம இருப்பது தான் இரவும் பகலும் அதில் தியானமும் இருக்குது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொள்வதற்கும் எதிர்காலம் கேள்விக்குரிய மாறுக்கு என்ன காரணம்னா, வசனத்தை அவர்கள் வாசிப்பதும் கிடையாது, அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அறிந்து செயல்படுறதும் கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக எளிமையா ஒரு வழியை தந்துட்டார். அதுவும் இன்னைக்கு பாருங்க, நம்ம கையிலலாம் நாம் வாசிக்கிற இந்த தாய்மொழியில நம்முடைய பைபிள் இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷம். நீங்க எத்தனை பேர் இந்த வேதாகமத்தை உண்மையா நேசித்து வாசிக்கிறீங்க, வாசிச்சு அதை தியானம் பண்றீங்க? இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும்னு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு. இதை மாதிரி எப்பெல்லாம் அந்த வசனத்தை உச்சரிக்கிறீங்க? வசனத்தை எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? வசனத்தை மனப்பாடம் செய்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? ஒரு ஜெபம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்து அந்த வசனத்தின்படி ஆண்டவர்கிட்ட உரிமையோடு ஜெபிக்கும் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பம் அப்படின்னா வேதத்திலிருந்து அதற்கான ஆலோசனைகள் இருக்கிறத நான் அறிஞ்சிருக்கேன். அப்போ இதுதான் சத்தியம், வேதம் இதை சொல்லுது, அப்போ இதுதான் தீர்மானம் சொல்லி உங்களால் உறுதியான தீர்மானம் எடுக்க முடியுதா? இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் தான் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நீங்கள் பணங்காசு சேர்த்து வைக்கிறது, சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு அவசியமானதோ, அதை போல நீங்க வேதத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த வேதாகமத்தின் ஆண்டவரை உங்க பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி இந்த வேதத்தின் வழியில நீங்களும் நடந்து அவர்களும் நடப்பதற்கு நீங்க உதவியா இருந்தா கர்த்தர் உங்களையும் மறக்க மாட்டார், உங்க பிள்ளைகளையும் மறக்க மாட்டார். பரலோக தேவனே, வேதத்தை நேசித்து அதை வாசித்து அதன்படி நடந்து எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.